அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசினருக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இணைவு, 5இல் புதன், ராகு, 6ஆம் இடத்தில் சனி பகவான், 9இல் குரு வக்கரமடைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி தெளிவான சிந்தனை உண்டாகும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் மேம்படும். அரசு வேலைகளில் இருந்த தாமதங்கள் அனைத்தும் குறையும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். நிர்வாகத்துறையில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும். உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். கேது சாதகமாக இருப்பதால் பிற மொழி மதத்தினரின் உதவிகள் கிடைக்கும். பிற மொழி மதத்தினர் தங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தற்பெருமை இல்லாமல் செயல்படுவது உங்கள் மீதான நல்ல நம்பிக்கையை வரவழைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் தங்களுக்கு ஏற்படும். கால்நடை சம்பந்தமான விரய செலவுகள் அதிகரிக்கும். சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது யோகமான பலனை தரும். குருவின் 5ஆம் பார்வை ராசியில் இருப்பதால் ராசி பலம் பெறுகிறது. உடன்பிறப்புகளுக்கு யோகமான காலம். உடன்பிறப்பு நன்றாக இருப்பர். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் அகன்று தைரியம் பிறக்கும். வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக சுப பலன்கள் அதிகரிக்கும். சுப காரியங்கள், மங்கள காரியங்கள் வீட்டில் நடைபெறும். சிலருக்கு உத்தியோகம் சம்பந்தமான இடமாற்றம் உண்டு. கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் சிறிய தாமதம் ஏற்படும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். கமிஷன் ஏஜென்ட்டுகள், இடைத்தரகர்களால் ஏமாற்றம் உண்டாகலாம். தற்போது புதிய முதலீடுகள் வேண்டாம். யாரிடமும் விரோதம் பாராட்டுதல் வேண்டாம். ஆக பண வரவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். சேமிப்பினை தொடர வேண்டும். யாரிடமும் குடும்ப ரகசியங்களையோ தொழில்துறை சம்பந்தமான ரகசியங்களையோ சொல்ல வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமியை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.